ஜோதிட துளிகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் ஆண்டின்படி தை மாதம் 28ஆம் நாள். இன்று அறிவுக்கு காரகனான புதன் பகவானுக்கு உகந்த நாள். இன்று அதிகாலை 11:16 வரை நவமி திதியும் அதன் பிறகு தசமி திதியும் வருகிறது. நண்பகல் 12:09 வரை அனுஷம் நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரமும் தொடங்குகிறது. இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் என்னென்ன நன்மைகளை கொண்டுவரப் போகிறது என்பதை விரிவாக காண்போம். இன்றைய தினத்தின் சுப நேரங்களை பார்த்துவிடலாம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும் அமைகிறது. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருப்பதால் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். முக்கியமாக நாளை சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு வருவதால் மேஷ ராசிக்காரர்கள் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மேஷம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய ஒப்பந்தங்களை தள்ளி போடுங்கள். உங்கள் அதிர்ஷ்ட எண் 9, நிறம் அடர் சிவப்பு. பரிகாரமாக அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். முடிந்தால் ஆஞ்சநேயர் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். ரிஷபம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெள்ளை. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது செல்வச் சேர்க்கையை உண்டாக்கும். மிதுனம் ராசிநாதன் புதன் பலமாக இருப்பதால் கல்வியில் சிறப்படைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் பச்சை. பெருமாள் கோவில் சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. கடகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சொத்துச் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 2, நிறம் முத்து வெள்ளை. சிவன் கோவிலுக்குச் சென்று சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிம்மம் சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம். கேட்பது உங்கள் ஆற்றலை மேம்படுத்தும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். உறவினர்கள் உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. பரிகாரம் பசுவிற்கு புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது தோஷங்களை போக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு புகழும் செல்வாக்கும் உயரும் நாள் இது. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த மந்தநிலை நீங்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். நிலம் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நன்மைகளை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள். வீட்டில் சுபகாரியங்கள் பேசி முடிக்கப்படும். வங்கிச் சேமிப்பு உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, நாளை நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது கஷ்டங்களை குறைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு லாபகரமான நாள் இது. நீங்கள் எடுத்த காரியம் தடையின்றி முடியும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து ஒரு படி உயரும். கந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். பரிகாரம்: ஏழை முதியவர்களுக்கு வஸ்திர தானம், துணி தானம் செய்வது சிறப்பு. மீனம். மீனராசி நேயர்களே, மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று இல்லம் தேடி வரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் செல்வம் சேரும். ஆன்மீகப் பயணம் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். பரிகாரம்: வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் விஷ்ணு ஆலயத்திற்குச் சென்று துளசி அர்ச்சனை செய்வது உங்கள் காரிய தடைகளை நீக்கும். ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய ஜோதிடத் துளிகள் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.